So next we have our officer Dasarada. So Dasarada is like from Trichy. So Dasarada வந்து she's a student with Shiksha, prelims, mains எல்லாமே and ரொம்ப 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 சின்சியர் டெடிகேட்டட் தான். அவங்க பேப்பர்ஸ், அவங்க ரிட்டன் பேப்பர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கும். ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஸோ தசரதா வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஷீஸ் காட் திஸ் ரிசல்ட் அண்ட் ஷீஸ் வெரி வெரி யங் கேர்ள். இப்போ ஃபர்ஸ்ட் பேசின சுந்தரேஸ்வரி அன்மேரிட் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி, விஜய் பிரியா மதர் ஆஃப் 2 children. இப்போ அடுத்தது தசரதா இஸ் a very young person. இப்போதான் காலேஜ் முடிச்சாங்க, இப்போ சர்வீஸ் வாங்கிட்டாங்க. அகேன் ஷீ இஸ் கோயிங் டு ப்ரிப்பேர் ஃபார் குரூப் 1 PhD பண்ண போறாங்க and all that. So truly overwhelming அவங்க ரிசல்ட். And Dasarada, I remember she once called and said, மேம் ரிசல்ட் வரமாட்டேங்குது, வீட்டிலே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது அப்படின்னு. ஐ பர்பஸ்ஃபுல்லி தாட் நல்ல ஒரு கேண்டிடேட், படிக்கிற கேண்டிடேட், இப்போ வேற எதுலையாவது பண்ண போனாங்கன்னா ஃபீல்டு விட்டு டைவர்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு. ஐ செட் நீங்க வாங்க சிக்ஷாலேயே பார்ட் டைமா பார்த்துக்கலாம், பார்ட் டைமா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு. ஆல்மோஸ்ட் 6-7 months எக்ஸாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரீயா இருக்காங்க, ஒரு நல்ல கேண்டிடேட், வேற ஏதாவது போர் அடிக்குதுன்னு ஒர்க் பண்ண போய் ஃபீல்டு விட்டு டைவர்ட் ஆயிடுவாங்க, ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, கண்டிப்பா இந்த குரூப் 2 சர்வீஸ் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி ஃபீல்டு விட்டு டைவர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நான் பர்பஸா அவங்க ஃபோன் பண்ணி சொன்னோன்னே இல்ல வாங்க அப்படின்னு I created an opportunity at Shiksha and she also worked part-time with Shiksha. So அதனால too close, too connected. But prelims, mains, her entire journey with Shiksha is very memorable da. So congratulations Dasarada, very happy for your results. Thank you, ma'am. You can start your success journey. Yes, ma'am. Ma'am, am I clear, ma'am? Nalla கேக்குதா, ma'am? கேக்குது Dasarada, clear. So good evening, everyone. So I am S. Dasarada Bai. Ma'am சொன்ன மாதிரி I'm from Trichy. So என்னோட ஜேர்னி அப்படின்னு சொல்லணும்னா, நான் யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு ஜஸ்ட் அப்ப நம்ம கொரோனா பேட்ச் ஆக்சுவலி. அப்ப வந்து அந்த செப்டம்பர் தான் எனக்கு வந்து அந்த காலேஜே முடிஞ்சிச்சு. பிகாஸ் யூ ஆல் நோ மார்ச்ல முடிய வேண்டிய நம்மளோட செமஸ்டர் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடிச்சு அது ஒரு செப்டம்பர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்தேன், கிளியர் ஆச்சு. ஸோ அப்பாட்ட சொன்னப்ப அவங்க வந்து இல்லப்பா இந்த மாதிரி கொரோனா டைம் இருக்கிறதுனால நீ வந்து லாங் டிஸ்டன்ஸ் டெய்லி எனக்கு 1.5 hours யூனிவர்சிட்டிக்கு டிராவல் பண்ணிட்டு போகணும். ஸோ அது வந்து கொஞ்சம் நீயே வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்து நீ கொஞ்சம் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்ல, நீ அப்புறமேட்டு கூட அதாவது ஒரு சர்வீஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீ கூட பண்ணலாம்ல. ஏன்னா பிஹெச்டிக்கு வந்து இட்ஸ் நாட் லைக் டைம் ஓரியன்ட், நம்மளுக்கு அப்படி இல்ல. ஸோ அதனால வந்து சரி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஸோ சரி நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணலாமேங்கிற ஐடியாவே எனக்கு வந்தது அந்த ஒரு செப்டம்பர் அக்டோபர் 2020 அந்த டைம்ல தான் வந்துச்சு. அண்ட் தட் வாஸ் த டைம் சும்மா இன்ஸ்டாகிராம்ல அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு போறப்ப ஷிக்ஷா பை ஸ்வாதிகா அப்படின்னு வந்து மேமோட பேஜ் தெரிஞ்சிச்சு. அண்ட் ரொம்ப ஃபார்ச்சுனேட்லி அப்போ மேமோட பர்த்டே, அதாவது அக்டோபர் 30th அப்போ வந்து மேம் வந்து ஒரு செஷன் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மேமோட பர்த்டே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். பிகாஸ் என்னோட பர்த்டே வந்து நவம்பர் 6th. ஸோ அந்த பர்த்டே செஷன் மேம் அப்ப அரேஞ்ச் பண்ணப்ப நான் வந்து சரி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், வீட்ல இருந்து அப்பா ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க, வெளியில போகிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப இப்ப சேஃப்டியா இல்லை, ஓகே நம்ம என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு மேமோடது அட்டென்ட் பண்ணேன். அண்ட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அதை எப்படி சொல்றது, மேம் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து சரி அப்படியே மேம் வந்து உள்ள அப்படியே என்ன எப்படி சொல்றது இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அப்பதான் வந்து 1 year ஆஃப் ஷிக்ஷா செலிப்ரேஷன் வந்து மேம் அப்பதான் பண்ணாங்க. அப்ப வந்து தர்மாலஸ்ரீ மேம் வந்து பேசினாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து அந்த ஒரு 1 year செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அப்படியே எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஜியாகிரபி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. மேம் வந்து கிளாஸ் ஆரம்பிச்சாங்க. ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல செட் ஆயிடுச்சு, நம்ம நல்லா படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிம்பிளா தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பெருசா வந்து எதுவும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்ல, எந்த ப்ரெஷரும் நான் வந்து போட்டுக்கல. ஓகே நம்ம வந்து நல்லா ஒரு ஒரு ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2021 ஃபுல்லாவே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டா போகும். எனக்கு வந்து அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட், பேசிக்கலி வந்து பயோகெமிஸ்ட்ரி, என்னோட யூஜி பிஜி எல்லாமே வந்து பயோகெமிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்டரி ஜியாகிரபி சுந்தரேஸ்வரி சொன்ன மாதிரி அந்த டச் எல்லாம் வந்து எனக்கு சுத்தமா விட்டு போச்சு. அதுவும் INM பாலிட்டி இதெல்லாம் படிக்கிறப்ப அப்படியே ரொம்ப புதுசா வா இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். என் தம்பி கூட எனக்கு கிண்டல் பண்ணுவா, ஒவ்வொரு பேச ஆரம்பிச்சிட்டா இப்ப பாரு இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிச்சிட்டா பாத்தீங்கன்னா அதை பத்தி தான் வீட்டுல ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரி 2021 தானே நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வர இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்,
நம்ம ஏன் வந்து வேற ஏதாவது அதாவது எனக்கு எப்பயுமே வந்து என்ன ஆக்குபைடா வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதாவது ஏதாவது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு என்ன பண்ணேன், சரி ஆன்லைன்லயே வந்து நம்ம அடாலசன்ட் கவுன்சிலிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் இன்ஸ்டியூட் சிங்கப்பூர்ல வந்து நான் அவங்க கிட்ட இருந்து அடாலசன்ட் கவுன்சிலிங் படிக்கலாம். அப்ப கூட மேம்கிட்ட சொன்னேன், மேம் வந்து வெரி குட் தசரா, நீங்க சூப்பரா பண்ணுங்க. பிகாஸ் எல்லாமே பண்றது வந்து எப்பயுமே மேமும் என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் எது பண்ணாலும் மேம் கிட்ட வந்து ஒரு வேர்ட் சொல்லுவேன். அவங்களும் அது சொல்றது வந்து வாவ், நம்மளுக்கு ஒரு நல்ல அந்த எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வந்து எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சோ அதையும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இதையும் நான் முடிச்சேன். ஆகஸ்ட் அந்த செப்டம்பர் அப்ப பாலிட்டி சப்ஜெக்ட் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. சோ கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பெருசா அந்த அளவுக்கு எல்லாம் பேசியிருக்க மாட்டேன். நான் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவேன், ஏதாவது டவுட்ஸ்னா கேட்பேன். ரொம்ப ஏதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மேம்கே நான் மெசேஜ் பண்ணுவேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டவுட்ஸ் வந்து எனக்கு கிளாஸ்லயே வந்து கிளியர் ஆயிரும். யாராவது ஒருத்தவங்க கேட்பாங்க, அதுலயே எனக்கு வந்து ஃபுல்லா கிளியர் ஆயிரும். அதனால பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி பெருசா வந்து நான் பேசி யாரும் அந்த மாதிரிலாம் பாத்துக்க மாட்டீங்க. எனக்கு விஜய் பிரியா அக்கா, அப்புறமேட்டு விமலா அக்கா இவங்களதான் வந்து நல்லா தெரியும். ஏன்னா வந்து கிளாஸ்ல வந்து பேசுறது அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும். அப்ப பாத்தீங்கன்னா மதன் அண்ணா அவங்க எல்லாம் பேசுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த கிளாஸோட வந்து அந்த ரெமினிசன்ஸ் வருது. அதனால நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். சோ அது முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அப்படியே சரி டெஸ்ட் போட்டுட்டு நம்ம ஒழுங்கா உட்காந்து இனிமேட்டு கரெக்டா போகலாம் அப்படிங்கிற அந்த ப்ராக்ரஸ்ல இருந்தேன். என்னோட அந்த அடாலசன்ட் கவுன்சிலிங் அந்த கிளாஸஸும் போய்கிட்டு இருந்துச்சு. கரெக்டா வந்து ப்ரிலிம்ஸ் வந்துச்சு. அந்த பிப்ரவரில வந்து நோட்டிபிகேஷன் வந்துச்சு. சோ கரெக்டா வந்து போய் எழுதினேன். எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அது வந்து மேம் வந்து அப்படியே எப்படி சொல்றது, ஸ்பூன் ஃபீடிங் தான் அப்படின்னு தான் சொல்லணும். மேம் சொல்லி கொடுத்ததை நான் போய் அப்படியே பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு ஒரு இது. அதுவும் சாரோட யூனிட் 8 யூனிட் 9 கிளாஸஸ் எல்லாம் வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா வந்து நான் எதையுமே வந்து ரெக்கார்டிங் வந்து அந்த டயத்துல நான் எதுவுமே வாங்கினது இல்ல மோஸ்டா. ஏன்னா வந்து கிளாஸஸ் அட்டன் பண்றதே வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த சாயந்தரம் வந்து அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி. சோ ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு வந்தேன். மேம் கிட்ட சொன்னேன், 155 to 160 வரும் மேம். மேம் சொன்னாங்க, சூப்பர் தசை தான், நீங்க வந்து கிளியர் பண்ணிடுவீங்க, நீங்க அடுத்தது வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ என்னடா நம்ம பாட்டுக்கு ஒரு கோர்ஸ் வேற நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமே, இப்போ மெயின்ஸ்க்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ஐயோ சைமில்டேனியஸா ஓகே நம்ம ப்ரெஷர் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் சைமில்டேனியஸா, ஏன்னா ரிசல்ட் தான் வரல. சோ 2022 இப்படியே தான் போச்சு. சோ அந்த கோர்ஸும் பண்ணுவேன், நம்ம கிளாஸஸும் மெயின்ஸ் அட்டன் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா ப்ராப்பரா வந்து அதை அட்டன் பண்ணணும். ஆனா சொல்லணும், ப்ரிலிம்ஸ்ல வந்து மேக்ஸ்க்கு, ஏன்னா எனக்கு வந்து நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால சொல்ல வரல, எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து அந்த ஒரு மேக்ஸ்னாலே ஒரு பயம். அது என்னன்னு தெரியல. அது ஆனா பாத்தீங்கன்னா மதன் சார் வந்து அது எவ்வளவு ஈஸ் பண்ணணுமோ அவ்வளவு சூப்பரா அந்த ஒரு பயம் இல்லாம அந்த ஆப்டிடியூட்க்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு. அது எல்லாருமே அது ஃபீல் பண்ணிருப்பாங்க. எனக்கும் வந்து 23 out of 25, நான் 25 on 25 தான் கிடைக்கணும்னு நினைச்சேன். இன்னும் ஒரு சில 2 மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆப்டிடியூட்ல வந்து 23 on 25 எனக்கு இருந்துச்சு. அதே போல மெயின்ஸ்ல வந்து ஒரு காட் சென்ட் கிஃப்ட்னு சொல்லலாம் யஷ்வந்த் சார். நவீன் யஷ்வந்த் சார் வந்து அந்த மார்னிங் கிளாஸ் வந்து அதோடய ஒரு பவர் பேக்டா இருக்கும். எனக்கு அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸும் இருக்கும். சோ என்ன பண்ணுவேன், நான் ரெக்கார்டிங் ஒழுங்கா கவனிச்சிருவேன். நான் எந்த ரெக்கார்டிங்குமே, அதாவது நான் ரெக்கார்டிங் வாங்குவேன், ஆனா எதையுமே வந்து மிஸ் பண்ண மாட்டேன். ஒண்ணு வாங்கினா கரெக்டா வந்து நம்ம கரெக்டா அதை என்னென்ன நோட்ஸ் எடுக்கணுமோ அதை கரெக்டா எடுத்துடணும். அவர் என்னென்ன ஒரு சிங்கிள் வேர்டு சொல்றாரோ அது எல்லாத்தையுமே அந்த மேல வந்து நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா வந்து அவரோட கிளாஸ் வந்து அவ்வளோ வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸ் அவ்வளோ இருக்கும். அவர் எவ்வளவு பங்க்சுவலா இருப்பாரு, அதை பாக்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு டிசிப்ளின் வரும். சோ கரெக்டா அது போய்கிட்டு இருந்துச்சு. நவம்பர்ல வந்து ரிசல்ட் வந்துச்சு. இந்த மாதிரி மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, அந்த ஒரு ஃபுல் விகர்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கிளாஸ்ல நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம் வருது, சோ நான் வந்து எக்ஸாம்ஸை வந்து நான் அப்புறமேட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது. அவங்களும் வந்து எனக்கு கோஆபரேட் பண்ணாங்க. சோ நீங்க அப்புறம் கூட அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நவம்பர் டிசம்பர் ஜனவரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல கான்சென்ட்ரேஷன், அந்த ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டா போகணும் அப்படின்னு தான் நான் போய்கிட்டு இருந்தேன். மேம் வந்து அதாவது நம்ம ஒரு டெஸ்ட் எழுதி நான் வந்து அந்த கை வலிக்க வலிக்க எவ்வளவு எழுதி நான் முடிச்ச அந்த 1 டேக்குள்ள மேம் அதை வந்து கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அதுவும் வந்து சயின்ஸ் சார் நவீன் சார் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள நம்மளுக்கு அந்த அடுத்த ரிமார்க்ஸ் வந்துடும். அந்த ரிமார்க்ஸ் படிச்சு பார்க்கவே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேம் சொல்றாங்க. அது என் ஹேண்ட் ரைட்டிங் வந்து சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். மேம் சொல்றாங்க, உங்க பிரசன்டேஷன் வந்து நல்லா இருக்கு தான், இருந்தாலும் கொஞ்சம் அந்த சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்க அந்த கொஞ்சம் அதை வந்து இன்னும் பிரசன்டபிளா மாத்தலாம், உங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கு. இந்த மாதிரி மேம் சொல்றதை கேட்கறதுக்கே ரொம்ப ஓகே, நம்ம இந்த போக்கஸ்ல தான் போய்கிட்டு இருக்கோம், கரெக்டா இருக்கோம் அப்படின்னு இருந்துச்சு. பட் எல்லாருக்கும் லைஃப்ல வந்து ஒரு சின்ன ஒரு தடங்கல் ஏற்படுற மாதிரி என்னோட லைஃப்ல வந்து அது ஒரு தடங்கலா எப்படின்னு எனக்கு சொல்றதுன்னு தெரியல. எப்ப வந்து நான் ஃபுல் ஃபிளெஜ்ட் அந்த ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் நான் கொடுக்கணுமோ அப்ப என்னால அது கொடுக்க முடியல. ஆக்சுவலி Feb 25 வந்து மெயின்ஸ் எக்ஸாம். Feb 15 வந்து எங்க மாமா இறந்து போயிட்டாங்க. அதாவது எங்க அம்மாவோட சொந்த அண்ணா. சோ எங்களோட தாய் மாமா. சோ அது ஒரு சடன் ஷாக்கு.
ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, அப்படி இருந்திருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. நைட்டு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. அது வந்து அந்த டயத்துல அந்த ஒரு மென்டல் ட்ராமா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா 1 வீக்ல வந்து எக்ஸாம் வருது. ஆனா அந்த அவங்க இறந்தது வெனஸ்டே. அந்த ஒரு வீக் வந்து என்னால படிக்க முடியல. அது ஓகே, நம்ம மாமாக்காக ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்றோமோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணும். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம இதையும் பண்ண முடியல. அவங்களுக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன விட சின்ன பிள்ளைங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் மேம் கிட்டயும் சொன்னப்ப, மேம் வந்து நீங்க நல்லா படிக்கணும் தசரதா. அப்பதான் அவங்கள வந்து உங்களால வந்து நல்லா மோட்டிவேட் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் சொல்றப்பதான் எனக்கு வந்து ரொம்ப அழுகையா வரும். அப்ப நம்ம ஐயோ அடுத்தது படிக்கிறோமே அந்த மாதிரி இருக்கும். அந்த வீக் சாட்டர்டே, அதாவது சாட்டர்டே எக்ஸாம். மண்டே பாத்தீங்கன்னா சரி திருப்பி நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம எடுத்ததை வந்து கரெக்டா முடிக்கணும் அப்படின்னு அந்த எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டதே அந்த ஒரு எக்ஸாம் அந்த வீக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஒரு எப்படி சொல்றது, இட்ஸ் ஃபுல் ஆஃப் பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்ப நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்ப எனக்கு அந்த ஒரு மென்டல் சப்போர்ட் எனக்கு இல்ல. வீட்லயும் வந்து என்ன பெருசா எதுவும் ஒண்ணும் சொல்லல, ப்ரெஷர் பண்ணல. நீ இவ்ளோ நாள் படிச்சிருக்க, போய் எழுதிட்டு வா, நல்லபடியா ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சோ ரொம்ப நான் டென்ஷன் ஆகி அப்ப போய் என்னோட ஃபுல் ரிவிஷன் நான் அப்படியே கொடுத்து நான் பண்ணியிருந்தேன்னா என்னால ஒழுங்கா எழுதியிருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அப்ப எனக்கு அந்த ஃபீல் வரல. அப்புறம் மண்டே, டியூஸ்டே எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 ஹவர்ஸ் தான் ரிவைஸ் பண்ணுவேன். நான் நினைப்பேன், என்னடா நம்ம எப்ப வந்து படிக்கணுமோ அப்ப இப்படி இருக்கோமே, ஐயோ நம்மளுக்கு கிடைக்கலன்னா என்ன ஆகுறது. ஓகே, இந்த 3 மந்த்ஸ் வந்து நம்ம ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்கோம். காட் நம்மள பாத்துட்டு தான் இருந்திருக்காரு. நம்ம மேம் வந்து கொடுத்த அட்வைஸ் நம்ம எல்லாம் எடுத்து நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அப்பதான் நான் ஃபுல்லா ஓரளவுக்கு பார்த்தேன். அப்புறமேட்டு என்னோட பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் மேம் கொடுத்ததெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எடுத்து பார்த்தேன். ஓகே, நம்ம புதுசா எதுவும் படிக்காம அட்லீஸ்ட் ஒரு மேலோட்டமா நம்ம மைண்ட வந்து மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகாத எக்ஸாமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது. மார்னிங் எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு நல்ல ஃபீலா தான் இருந்துச்சு. மதியானம் எழுதிட்டு அப்பதான் வந்து எனக்கு அந்த ஒரு எக்ஸாம் அன்னைக்கே தோணும் நம்மளுக்கு, ஓகே நல்லா எழுதியிருக்கோம் அப்படின்னு. அந்த ஒரு நம்ம கரெக்டா அந்த ஒரு ஃப்ளோ. எனக்கு மெயினா மேம் சொன்னது, பேப்பர் கம்ப்ளீட் நீங்க பண்ணிட்டு வரணும். அதே போல அந்த பிரசன்டேஷன் நல்லா இருக்கான்னு பாத்துக்கணும். நம்பர் எல்லாம் கரெக்டா போட்டிருக்கோமா இதெல்லாம் செக் பண்ணணும். அதே போல நல்ல வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸ் எல்லா இதுலயுமே ஒரு டச் கொடுத்துருக்கோமா அததான் நான் செக் பண்ணணும்னு நினைச்சேன். காட்ஸ் கிரேஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே முடிச்சிட்டேன். எல்லாத்துக்குமே இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன் எல்லாமே கொடுத்தேன். அதே போல எங்க ஒரு சார்ட் மாதிரி தேவையோ அதெல்லாம் போட்டேன். நான் விஜய் பிரியாக்கா சொன்ன மாதிரி எனக்கு அப்ப தோணாதது இப்ப எனக்கும் தோன்றது வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கலாமே. அப்படி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நம்மளோட மார்க்ஸ் வந்து முன்னாடி வந்திருக்குமே. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 156 157 மார்க்ஸ் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இப்போ 152 வந்திருக்கு, 152.75 வந்திருக்கு. சோ இப்ப கிடைச்சதை நம்ம வந்து சந்தோஷமா ஏத்துக்கணும் தான். பட் அப்ப வந்து எனக்கு தோணுது, ஒருவேளை அதை பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாமே அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் சரி நம்ம நல்லா பெஸ்ட்டை கொடுத்துட்டோம், நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து சண்டே அன்னைக்கு எங்க மாமாக்கு காரியம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மண்டே அன்னைக்கு தான் மேம்கிட்ட நான் திருப்பி பேசினேன். மேம் அப்பதான் வந்து எனக்கு ஃபுல் மாரல் சப்போர்ட் கொடுத்தாங்க. மேம் பேசினதை கேட்டுட்டு தான் ஓகே நம்ம கரெக்டா நம்ம பண்ணிருக்கோம், ரிசல்ட்காக வெயிட் பண்ணுவோம், நல்லபடியா இருக்கும் அப்படிங்கறது தான். ஏன்னா எங்க வீட்ல வந்து என்ன இப்ப ஒரு ஐடி ஜாபுக்கு போ அந்த மாதிரிலாம் என்ன எதுவுமே ப்ரெஷர் பண்ணல. ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிச்சுன்னா போப்பா, பிஹெச்டி வந்து நீ ஒரு மேரேஜ் பண்ணிட்டு கூட பண்ணலாம். அந்த அதாவது என்ன எப்பயுமே வந்து ஒரு பேம்பர்ட் கிட்டாவே வீட்ல வச்சுட்டாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. பட் அதுவும் வந்து சில டைம் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கும். ஒருவேளை நம்ம வெளியில போய் ஜாப் இருந்துக்கலாமோ அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தோணும். அப்புறமேட்டு தான் ஓகே, நம்ம இவ்வளவு நாள் வந்து வெயிட் பண்றது வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்காக வெயிட் பண்றோம், அது கிடைக்கும், ஹோப் ஃபார் த பெஸ்ட்னு இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும். இது வந்து என்னோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னி. அது நான் சொல்லிட்டேன். ஆனா வந்து மேம் சொன்ன மாதிரி எனக்கு டக்குன்னு ஒரு மாரல் சப்போர்ட் இந்த மாதிரி மேம் எனக்கு ஒரு மைண்ட் இப்படி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு மேம், பயமா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொன்னப்ப மேம் வந்து இந்த மாதிரி, நான் தசரதா நம்ம வெளியில இருந்து யார் வேணாலும் நம்ம கூப்பிட்டு நம்மளுக்கு ஒர்க் பண்ணலாம். ஆனா வந்து ஒரு ஸ்டூடெண்டா நான் வந்து நீங்க வந்து உங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்கு, சோ நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு கூப்பிட்டது வந்து ஒரு பெரிய மேம வந்து நான் அந்த நிமிஷம் ஏஞ்சலா தான் பாக்குறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு கிளாஸ் எடுக்க சொன்னாங்க என்ன, அது ஸ்டெலா மேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. அது இனிமேட்டு எனக்கு என்ன ஜாப் வந்தாலுமே சரி, இப்ப நான் எடுத்துக்கிற ஜாப் இருந்தாலும் சரி, என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப்னு நான் சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எனக்கு எப்பயுமே டீச் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு கிளாஸ் எடுத்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப ஹாப்பியான ஃபீலா இருக்கும். சோ நேத்து நைட்டு வந்து சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோடனே சார் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாரு. மேமும் வந்து அவங்க அதாவது எனக்கு கொஞ்ச நேரத்துல தோணும், மேம வந்து நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்றோம், ஏதாவது ரொம்ப மெசேஜ் அனுப்பிச்சு. ஏன்னா எனக்கு எப்பயுமே வந்து வாய்ஸ் நோட் அனுப்புறதா என்னோட பழக்கம். வாய்ஸ் நோட்டா அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன் மேம்க்கு. ஐயோ மேம் இதை வந்து நாளைக்கு தான் ஃபுல்லா கேட்பாங்க, ஐயோ என்ன நினைப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு
ஏன்னா எனக்கு வந்து டைப் பண்ணி எனக்கு பாத்தீங்கன்னா எப்ப பாரு நான் வந்து வாய்ஸ் நோட்டா அனுப்புவேன் மேம்க்கு எதுனாலுமே. அப்புறமேட்டு ஆனா மேம் பொறுமையா எப்பனாலுமே அதை வந்து ரிப்ளை பண்ணிருவாங்க. அதனால எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. மேம் வந்து சீக்கிரம் பேரண்ட்ஸோட வந்து கோயம்புத்தூர்ல மீட் பண்ணணும். மேமையும் சாரையும் மீட் பண்ணணும். அதுதான் எனக்கு இப்போதைக்கு தோணுது. மத்தபடி ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னா, ரொம்ப வந்து டென்ஷன் வந்து கண்டிப்பா வரும். டென்ஷன் ஆகாதீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் அத நான் வந்து நம்ம டேக்கிள் பண்ற தெரிஞ்சுக்கணும். அதாவது எவ்வளவு பெரிய ஒரு ஆப்ஸ்டக்கிள் வந்தாலும், இல்ல எவ்வளவு பிரஷர் இருந்தாலும், அந்த நிமிஷம் வந்து நம்மள நிதானமா வச்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 0 அப்படின்னு நம்ம அதாவது அந்த நிமிஷத்துல எதுவுமே பண்ணாம நம்மளால முடிஞ்ச அளவுக்காவது அந்த கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே நம்மள வந்து அந்த ஒரு கீப் ஆன் கோயிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருந்தோம்னாலே ஓகே நம்ம ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு திருப்தியாவது இருக்கும். நம்ம அப்படியே ஒரு மாதிரி டல் ஆயிட்டு ஒண்ணுமே பண்ணாம இருந்தோம்னா திருப்பி வந்து நம்ம ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றப்ப இன்னும் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுதான் நான் சொல்றது வேற ஒன்றும் இல்ல. மத்தபடி மேம்க்கு வந்து நான் தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். சாருக்கும் அதே மாதிரிதான். கிராட்டிடியூட் வந்து எப்பயுமே எனக்கு வந்து உண்டு மேம். தேங்க்யூ சோ மச் மேம். சாரும் வந்து நேத்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க பேசினப்ப. நவீன் சார், மதன் சார், எல்லா என்னோட டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னோட தேங்க்யூ. அதுவும் வந்து சிக்ஷா வந்து இப்ப நம்ம எப்படி ஒரு நம்ம படிச்ச ஸ்கூல்ல வந்து நம்மளே டீச்சர் ஆகுற மாதிரி நான் படிச்ச ஸ்கூல்ல நானே வந்து இப்ப டீச்சராவும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். தேங்க்யூ சோ மச் மேம். Thank you. Thank you so much, Dasratha. Means so much. Your எஸ் results மேம். are extremely commendable. So super. Thank தேங்க்யூ you. ஸோ Thank மச் you. மேம். இதோட நின்னாம ஐ விஷ் யூ ஆல்சோ ப்ரொசீட் இன்னும் குரூப் 1 அதெல்லாமே நீங்க அச்சீவ் கண்டிப்பா பண்ணணும். மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ல இருந்து எல்லாமே சிக்ஷா ட்ரஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல யூ கிளியர் த எக்ஸாம் அப்படிங்கிறதும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஹாப்பி. தேங்க்யூ எஸ் தேங்க்யூ. மேம். அண்ட் டெஃபினட்டா ஐ கன்வே தேங்க்யூ டு சார். சார், நவீன் சார், எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ எஸ் மச். மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூங்க. தேங்க்யூ.